ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் மட்டன் சூப் எப்படி வைக்கிறது அப்படின்றத அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம மட்டனில் எலும்பு மட்டும் எடுத்து சூப் வச்சுட்டு அந்த சூப்பை நம்ம வந்து குடிச்சிட்றோம் அப்படின்னா, மிச்சம் இருக்க அந்த எலும்பை நம்ம வந்து கறிக்குழம்பா வைக்காமல், இப்போ நம்மளுக்கு நேரம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வைக்க போகிறது எலும்பை வந்து எப்படி சாம்பார் வைக்கிறது அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். இதுக்கு தேவையான பொருள், நான் வந்து துவரம் பருப்பு வந்து கழுவி வச்சுருக்கேன். நீங்கள் சாம்பாருக்கு எந்த அளவு பருப்பு போடுவீங்களோ அந்த அளவு வந்து நம்ம பருப்பு எடுத்துக்கிட்டா போதும். இதை நான் கழுவி வச்சுருக்கேன். 3 பீன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு அரை முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது என்னன்னா, நம்ம வேக வச்ச அந்த எலும்பும் அதில் வந்து சும்மா ஒரே ஒரு டம்ளர் மட்டும், 1 டம்ளர் இல்லைன்னா அரை டம்ளர் அந்த சூப் டேஸ்ட்டுக்காக வந்து கொஞ்சம் சூப்பும் கலந்து எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி, கொஞ்சம் மல்லித்தலை, ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கேரட், 1/2 டீஸ்பூன் தான் நான் சீரகம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பருப்பு வேக வைக்கிறதுக்காக நான் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். நம்மளுக்கு சாம்பாருக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் இந்த சீரகம் மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கோம்ல, இதை வந்து இந்த பருப்பு கூட வந்து நான் வந்து சேர்த்துறேன். இந்த பருப்பு வந்து இப்போ வந்து வேகணும், நமக்கு நல்லா வெந்து வந்துடணும். அது வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம். பருப்பு வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா குழையவே வெந்திருக்கணும். அப்போ ஏன்னா நம்ம வந்து தேங்காய்லாம் ஊற்றலை, அப்போ வந்து நம்மளுக்கு பருப்பு குழைய வெந்தாதான் கொஞ்சம் வந்து குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும். அதனால பருப்பு நல்லா குழைய வெந்திருக்கணும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க காய் வந்து எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் எல்லா காயுமே ஆட் பண்ணிக்கலாம். எலும்பையும் இதில் நான் சேர்த்துறேன். அந்த சூப்போட சேர்த்தேவும் எலும்பையும் இதில் நான் ஊற்றுறேன். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து மசால் பொடி வந்து சேர்க்கணும். நான் வந்து வீட்டில் அரைச்ச மசால் பொடி தான் சேர்க்குறேன். ஒரு 2.5 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். மசால் பொடி போட்டுட்டு அதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசால் பொடி போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த தக்காளி, மல்லித்தலை இது ரெண்டையும் வந்து சேர்த்துக்கலாம். லாஸ்டா வந்து தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து நம்ம உப்பெல்லாம் சேர்த்தாச்சு, எல்லாமே வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த காயெல்லாம் வந்து வேகிற வரைக்கும் குழம்பு வந்து கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா காயெல்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்காக நான் வந்து ஆயில் விடுறேன். இதில் கொஞ்சம் கடுகு, உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம தாளிச்சதை வந்து இந்த சாம்பார்ல வந்து ஆட் பண்ணலாம். அவ்வளோதான், எலும்பு சாம்பார் ரெடி. இந்த சாம்பார் வந்து பிரியாணி வச்சோம் அப்படின்னா, சிலருக்கு வந்து கறிக்குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா திகட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த டைமில் பிரியாணிக்கு இந்த குழம்பு, அப்புறம் தோசை, இட்லி, ஒயிட் ரைஸ், பூரி, சப்பாத்தி, இந்த மாதிரி எல்லா டிஷ்ஷுக்குமே இந்த குழம்பு வந்து சூட்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாபிக் ஷேர் பண்ணுறேன். பாய்.